தென்னாட்டு போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் பங்குனி பெருவிழாவின் 3ஆம் நாளிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியானது திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழி குளக்கரையிலே ஞானப்பால் என்ற ஐதீகத்தை இங்கு நமக்கு கபாலீஸ்வரம் அன்பர்கள் எல்லாம் கட்டுகளிக்கும்படி இதை திருவிழாவாக கொண்டாடி வருகிறது நம்முடைய திருக்கோயில் நிர்வாகம். அன்பர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலையிலே திருஞான சம்பந்த பெருமானை திருக்கோயிலிருந்து மாடவீதிக்கு எழுந்தருளி செய்து அவருடைய தந்தையாராகிய சிவபாத ஹிருதயன் திருக்குளத்தில் நீராடி இப்பொழுது கரைமேல் இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானிடத்திலே வருகிறார். அங்கே ஞானப்பால் பொழுது யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தார் என்று கேட்கும் பொழுது எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் பார்வதி தேவி தான் எனக்கு இந்த பாலை கொடுத்தார்கள் என்று இந்த வரக்கூடிய திருப்பதிகத்தினாலே பாடல்களால் உணர்த்துகிறார் தன்னுடைய தந்தையாருக்கு. அங்கே என்ன நடந்தது என்பதை சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராண பாடல்கள் வழியாக அந்த நிகழ்வுகளை பாடல்களாக புனைந்து அம்பாளிடத்தில் இருந்து ஞானப்பாலை கறந்து எடுத்து இங்கே ஞானசம்பந்த பதிகம் பாடிய பிறகு இந்த விழா நிறைவேற இருக்கிறது. அன்பர்கள் அமைதியாக இந்த விழாவை கண்டு உங்களுடைய மனதை ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியும் நீ வரணும்னு நாம் 14 வருஷம் இங்க வந்து அதிகாரம் பால் கொடுத்தே வந்துருச்சு. மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பிள்ளையாதமை கரையில் வைத்து தாம் பிரிவு அஞ்சி தெள்ளு நீர் முகமாட்டார் தேவியொடும் திருக்கோணி வள்ளலார் இருந்தாரை எதிர் வணங்கி மணி பாவி உள்ளிருந்து புனல் முக்கார் உலகு உய்ய மகம் பெற்றார். நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் நீராடும் திருமகனார் காண்பதன் முன் செய்து அதன் பின் மாறாத விதிப்பினால் அகமனும் உடம்பு படிய நீர் பேராது மூழ்கினார் பெரும் காவல் பெற்றாராயி மலை முனிவர் மூழ்குதலும் மற்ற அவர் தம்மை காணாது இலை தெரியார் எனும் நிலைமை தலைகீழாய் ஈசர்கடல் முறை புரிந்த உணர்வு போல அழத் தொடங்கினார் நிறை புனல் வாவிக்கரையில் நின்றருளும் கண்மலர்கள் நீர்த்ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணி அகரம் புலிதுடை மலை ஒலி வருக எவ்வுயிரும் பொதுகரிப்ப புதிய கண்களை வந்தாம் பொருவி தங்குடி பணிப்ப வேறு எங்கும் பார்த்து அழுவார் மேலை சாரும் சாரும் பிள்ளை மெய்தாரோ செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றென்று அழைத்தருளி அழுது அருள அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார் அருள் நோக்கால் உன் நிலைமை திருத்தொண்டு உண்ணி அவருக்கு அருள் புரிவார். பொன்மலை வள்ளியும் தாமும் ஒரு விடை மேல் எடுத்தருளி செட்டி இளம் பிறை திகழ செழுத்தி பொய்யில் மருந்து அடைந்தார். அழுகின்ற பிள்ளையாதமை நோக்கி அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறையவர்தாம் பொழுகின்ற மலைப்பொடியை பார்த்து அருளி மலைகள் பொழிகின்ற பால் அடிசி ஆரணம் உலகேழும் இங்கருடைய அனைத்திற்கும் காரணமாய் வளம்பெரு கருணை திருவடிவ
செல்வான சீர் அணைக்கு சிவபெருமான் அருள் தரும் சென்றணைத்து வா